நேயர்களே, தற்போது தமிழ்நாட்டினுடைய அரசியல் கொதிநிலை கூட்டணிகள் முடிவு பெறல. அதுல அதிமுகவோட ரொம்ப மோசமான நிலையில திமுக தான் இருக்கு. ஏன்னா பிரதான ஆளும் கட்சியின் ஒரு கையாக பார்க்கிற மத்திய காங்கிரஸ் கட்சி தலைமை ஒரு கோஆபரேஷன் அவர்களுக்கு அளிக்காதது. 41 சீட்டுன்னு திருமதி கனிமொழி அவர்கள் அங்கே சென்று 27 வரைக்கும் பேரம் பேசியிருக்கிறாங்க. 41, 2 ராஜ்யசபா சீட்டு, 20% அதிகாரத்தில் பங்கு எங்கே நம்முடைய உள்ளாட்சியில் அப்படின்றெல்லாம் சில கோரிக்கைகளை திமுக இருக்க மறுத்து, தமிழ்நாட்டில் அப்படியெல்லாம் அதிகாரத்தில் பங்கு கொடுக்கிற வழக்கம் இல்லை மிஸ்டர் காந்தி அப்படின்னு சொன்னதாகவும் அவர்கள் உச்சபட்சத்தில் நிற்பதாகவும் சொல்லப்படுகிறது. இதுவரை திமுக இந்த மாதிரி கூட்டணிகளை முடிவு செய்யாமல் ஒரு பக்கம், மற்றொரு பக்கம் குடைச்சலுக்கு மேல் குடைச்சல். ஒரு கண்ணியத்தை இழக்கிறாரா நம்ம பிரேமலதா. 2 பக்கமும் எடப்பாடியும் அவர் மீது விசுவாசம் அல்ல, பாஜகவும் அதிருப்தியில் அடைந்திருக்கிறது. இப்ப இன்னைக்கு அறிவிக்க போறாங்கன்னா அந்த அம்மா சொல்லியிருக்கிறாங்க. இன்னைக்கு நான் இப்ப பேசிக்கிட்டு இருக்கிறேன், இன்னும் கொஞ்ச நேரத்துல கூட அறிவிப்பாங்க. அவங்க என்ன ஒரு பாலிசியில் இருக்காங்கன்னே தெரியல அப்படின்னு. அதிமுக கடும் அதிருப்தி, திமுக 6+1 என்று கேள்வி. இதுதான் நமக்கு தெரிந்திருக்கிறது. மாறலாம், மாறாமல் போகலாம். சரி, அது ஒரு பக்கம். அப்ப 2 கட்சிகளுமே தேமுதிகவை சேர்த்தலாம் என ஆதரவு தெரிவித்தாலும் அந்த அம்மையார் இதை பயன்படுத்தி தனக்கு பையனுக்கு சிவகாசி விருதுநகர் வேணும், ஒருக்கு முன்னாடி போர்ட்போலியோவில் அமைச்சர் வேணும்னு கேட்டாராம். நாங்கள் இல்லாமல் யாரும் ஆட்சி அமைக்க முடியாது அப்படின்னு 0.43% வச்சுட்டு இந்த அம்மா பேரம் பேசுகிறாங்க. இதுக்கு இடையில இன்னொரு கட்சி இருக்கு. அது என்ன கட்சின்னா நம்முடைய பெரியவர் பாட்டாளி மக்கள் கட்சி. அருள்மணி அப்பா ஐயா பெறாத பிள்ளை என்று சொன்னார். இப்போ பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிலைமைகளை நாம் முதலிருந்து பார்ப்போம். என்னவென்று கேட்டால், இதுவரை திராவிட முன்னேற்ற கழகத்துக்குத்தான் ஆதரவாக தனது அரசியல் நகர்வுகளை பேசி வந்த பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவன தலைவர் பெரியவர் ராமதாஸ் தற்போது அரசியல் ரீதியாக அவர் ரொம்ப தனிமைப்பட்டுள்ள நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாகவும் அரசியல் வட்டாரங்கள்ல இப்போ செய்திகள் வந்திருக்கிறது. என்ன அப்படின்னு பார்த்தா, தன்னை கூட்டணியில சேர்க்காததால திமுக மீது கடும் கோபத்தில் இருக்கும் அவர் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியையும் விமர்சித்த அறிக்கைகள் வெளியிட தொடங்கியுள்ளார் என்றும் இன்றைக்கு பார்வை. அதாவது நீங்க பாருங்க, அதிமுகவுக்கு அடுத்தபடியாக சில தொகுதிகளில் வெற்றி தோல்வியை நிர்ணயம் செய்யக்கூடிய அந்த வாக்கு வங்கி கட்சியாக பாமக தான் இருக்கு அப்படிங்கிறத அந்த வலிமை கடந்த 1.5 ஆண்டுகளாக நீடித்து வரக்கூடிய அந்த உள்கட்சி பூசல்ல கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறதாம். 2025ஆம் ஆண்டு தொடக்கத்துல பாமக நிறுவனர் ராமதாஸ் அவருடைய மகன் அன்புமணி ராமதாஸுக்கு இடையே பெரிய மோதல் வெளிப்படையாகவே உடைத்தது. அதுக்கு பின்னாடி பாமக யாருக்கு என்ற கேள்விகளும் கூட பலத்த அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. பாமகவுடைய கூட்டணி குழப்பத்துல ஒருவருக்கு ஒரு போட்டியாக அவர் இவரை பேசுறது, நிர்வாகிகளை நீக்குவது, மாவட்ட அமைப்புகளை கலைப்பது என 2 பேரும் கடுமையான மோதலில் ஈடுபட்டார்கள். ஒரு கட்டத்துல அன்புமணி என்ன சொன்னார், பதவியிலிருந்து நீக்கியதாக ராமதாஸ் அறிவிக்க பாமகவின் ஒரே தலைவர் தான் மட்டும்தான், நான் தான் ஃபவுண்டர் ஆர்கனைசேஷன் அவர் உரிமை கொண்டாட, கட்சியினுடைய அதிகாரப்பூர்வமான சின்னம் தலைமை யாருக்கு என்கின்ற தேர்தல் விவாதம் போக தேர்தல் ஆணையம் வரை சென்று இந்த சூழ்நிலையில தேர்தல் ஆணையம் அன்புமணிக்கு தலைவர் என அங்கீகரித்து தேர்தல் தொடர்பான ஆவணங்கள்ல கையொப்பமிடும் அதிகாரத்தையும் வழங்கிட்டாங்க. அதுல ஒன்றும் கஷ்டம் இல்லையே. பாஜக கூட யாரெல்லாம் இருக்காங்களோ அவர்கள் தான் தேர்தல் ஆணையம், தேர்தல் ஆணையம் தான் பாஜக தான் தேர்தல் ஆணையம். புரிஞ்சுக்கிட்டா? தேர்தல் ஆணையம் வேற அல்ல, பாஜக வேற அல்ல, 2மே ஒண்ணுதான். அதனால அன்புமணிக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க. சரி, அதை விட்டுருங்க. இப்ப ஐயா முகத்துல முழிக்க முடியல எல்லாரும் சொல்றாங்களா நிர்வாகிகள். ரொம்ப டென்ஷனா பேசுறாரு, எடுத்தெறிந்து பேசுறாரு ஐயா அப்படின்னு அவருடைய தொண்டர்கள் அலறாங்களாம். தைலாபுரத்துல வயசியை பத்தி எல்லாம் சத்தம் போடாம அவனை கொஞ்சிக்கிட்டே இருப்பாரு. இதனால ரொம்ப மன உளைச்சலுக்கும் பின்னடைவுக்கும் ஆளாகி இருக்கக்கூடிய ஐயா ராமதாஸ் இப்ப அந்த முடிவை எதிர்த்து தான் பையனாக்கு குழி தோண்டிட்டனால நீதிமன்றத்தை நாடினார். அந்த வழக்கு விசாரணை இப்போ பெண்டிங். தேர்தல் ஆணையம்
விளக்கு அளிக்கிறதுக்கு நீதிமன்றம் ஒரு ஆர்டர் ஹாஸ் பீன் இஷ்யூடு. இந்த பரபரப்பான சூழ்நிலையில் அன்புமணி ராமதாஸ் எப்போதும் பாஜகவின் செய்தி ஊடக பேச்சாளராக மாறி அதிமுக பாஜக கூட்டணியில் அவர் இணையிறாரு. அவங்க ஒய்ஃபு சௌமியாவை ஒரு RSS இயக்கத்தில் சேர்ந்துட்டாங்கன்னு சொல்லப்படுது. இது ராமதாஸுக்கு இடையே ஒரு பெரிய அமர்ச்சியாக அமைந்தது. இதனை அடித்து பெரியவர் என்ன செஞ்சிட்டாரு, மகன் அன்புமணிக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுத்திருந்த ராமதாஸ், சரி நாம் இப்போ திமுக கூட்டணியில் இணையலாம், அதை வாய்ப்பாக நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு திமுகவுக்கு தூது விட்டார். முன்னாள் மத்திய அமைச்சர் ஒருவர் மூலம்தான் திமுகவுடைய தலைமை பேச்சுவார்த்தை நடத்தது. ஏவா வேலும் நடத்தினதாக சொல்லப்பட்டது. முன்னாள் மத்திய அமைச்சர் நிறைய பேர் இருக்காங்க, TR பாலுவா இருக்கலாம், யாருன்னு தெரியல, சரி பரவாயில்ல. இதற்கு இடையில 2021 தான் விட்டதை பிடிக்கணும் அப்படின்னு அவர் அறிவாலயத்தில் நிறைய ப்ரெஷர் கொடுத்தாராம். இப்போ நமக்கு கிடைச்ச தகுதி ஒரு 18 சீட்டு கேட்டாராம், 15 சீட்டாவது தரணும் அப்படின்னு சொன்னாராம். ஆனால் திமுக கூட்டணி அந்த பேச்சுவார்த்தையில் ராமதாஸ் வச்ச நிபந்தனைகளை அவருக்கு தடையாக மாறியதாக சொல்லப்படுகிறது. அதிமுக கூட்டணியில் அன்புமணிக்கு வழங்கப்பட்ட அளவுக்கு இணையான தொகுதிகள் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டால் எப்படி கொடுப்பாங்க? குறைந்தபட்சம் 15 தொகுதிகளாவது எனக்கு வேணும் அப்படின்னு பெரியவர் கேட்டாராம், யார்? ஐயா அவர்கள். ஆனால் திமுக தரப்பில் அப்போதைய கூட்டணி சமன்பாடுகளை காரணம் காட்டி 4-5க்கு மேலே உங்களுக்கு வழங்க முடியாது என்று தெளிவான பதில் அளிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இந்த பதிலில் ராமதாஸ் ரொம்ப அதிருப்தி அடைஞ்சிட்டாராம். அதிருப்திக்கு உள்ளாகி வெளிப்படையாகவே கடந்த சில மாதங்களாக திமுகவை ஸ்டாலினை நல்ல பாராட்டி வந்தார். ஸ்டாலினுக்கு நான் கூட சொல்லியிருந்தேன், எனது கடைசி தேர்தலாக கூட இருக்கலாம்லாம் சொன்னார் ஐயா அப்படின்னு சொல்லி பாராட்டி வந்த ராமதாஸ் கடந்த ஒரு 4 நாளாக திமுக அரசை ரொம்பவே விமர்சித்து அறிக்கை விடுவதும் புள்ளி விபரங்களோடு திமுகவுக்கு எதிரான கருத்துக்களை அவர் வைப்பதும் இப்போது உறுதி செய்யப்பட்ட ஒன்றதாக இருக்கிறது. இப்போ இதனால ஓய்வூதிய திட்டம் அறிவிக்கப்பட்ட போது முதலாளாக திமுக தலைவருக்கு நன்றி சொன்னார், பாராட்டும் தெரிவித்த அன்புமணி இப்போ திமுக மீது தொடர்ந்து ராமதாஸ் கூட்டணியில் பேசி வந்த நிலையில் சில காரணங்களால் அது கைகூடாமல் போகும் நிலையில் இப்போது அவர் கைகூடாமல் போனது, இதனால கடைசி வரைக்கும் பேச்சுவார்த்தை நடத்தி தன்னை ஏமாற்றிட்டதாக அவர் கடுமையான கோபத்தில் இருக்கார். அதனால அறிக்கைகள் அனல் பறக்கு வருகிறார். இன்றைக்கு கூட 10% இடஒதுக்கீடு கேட்டு திமுக அரசை கடுமையாக அவர் விமர்சித்தார். இதுவரைக்கும் 10%லாம் சொல்லலை. கடந்த சில தினங்களாக இடஒதுக்கீடு என்ற வார்த்தையே உபயோகிக்காத ராமதாஸ் இப்போ புரியுதா, தற்போது கூட்டணியில் இருந்து கலந்து விட்டதால் இப்ப அவர் திமுகவை கடுமையாக விமர்சிக்கிறார். இப்ப அவருக்கான சாய்ஸ் என்ன என அரசியல் பார்வையாளர்கள் சொல்றாங்க. இப்ப திமுக அந்த 4-5 தொகுதிகளை கொடுப்பதற்கு சம்மதம் அப்படின்னு ஒரு தகவல் நமக்கு கிடைத்தாலும் அது திருமாவளவனுடைய ஆசி பெறாமல், திருமாவளவனுடைய ஒப்புதல் இல்லாமல் திமுக சொல்ல முடியுமா? இட்ஸ் இம்பாசிபிள், அது சாத்தியம் இல்லை. அப்போ ஒருவேளை திருமா சரி செய்திருப்பார்களா? இந்த கேள்வி நமக்கு எழும். சரி, வயசான காலத்தில் ஃபோன் போட்டார், தம்பி என்ன கொஞ்சம் கவனிங்க அப்படின்னா சொன்னார், அப்படின்னா திருமாவளவனை சரி கட்டி விட்டார்களா என்ற கேள்விக்கு பதில் இல்லை. ஆனால் இப்போ திமுகவை இடஒதுக்கீடு விவகாரத்தில் அவர் விமர்சனம் முதன்முதலையாக வைத்திருப்பது அறிவாலயத்தோடு ரிப்ட், ஒரு கிராக், இடைவெளி பெரிதாக ஆகிவிட்டது. தேமுதிக இருக்கிறதுலே மோசமான ஒரு பேச்சாளராக பலரால விமர்சிக்கக்கூடிய ஒரு தலைமை. இப்ப பெரியவருக்கு இப்ப 4-5 ஐயாவுக்கு கொடுப்பேன்னு திமுக சொன்னாங்க. இப்ப அவர் ஏத்துக்கலன்னா இப்ப திமுகவில் பிரச்சனை இல்லை. இப்ப அவர் இப்ப எங்க சேர போறார்? தம்பி விஜயோட சேர்க்க மாட்டார், அவன் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காரு. அவரோட போய் இவ்வளவு பெரிய ஒரு அரசியல்வாதி பழனி பாபாவோடு சமூக நீதி காவலராக இருந்த பெரியவர் ஒரு நடிகரோடு சென்றார் என்றால் அவருக்கு பெரிய அவமானம். அதுவும் வாழ்க்கையில் கடைசி காலத்தில், அதுவும் சின்ன பயல் அப்படின்னு அவர் சொல்வார். இப்போ எம்ஜிஆர் போன்ற மூத்த நடிகர்களாக இருந்தால் அவரெல்லாம் பெரிய சிறந்த ஒரு பெரிய ஆளுமைகள், அரசியல் நடிப்பு தாண்டி அரசியலில் இருந்து வந்தவர்கள். விஜயகாந்த் அவர்களும் அதே போல் ஒரு பெரிய ஆளுமை. ஆனால் இவர் அப்படி இல்லை. விஜய் அவர்கள்
நேற்று வந்தவர். அவருக்கு என்ன அடையாளம்னே தெரியல, விசில் அடிச்சுட்டு அவரு தெரிகிறார். அவரோட போய் இவர் சேருவாரா? அது நமக்கு தெரியாது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்ப ரொம்ப சிக்கல்ல இருக்கிறது திமுக கூட்டணி. பெரியவரின் விமர்சனம், பிரேமலதா இன்னைக்கு அறிவிக்க போகிறார், காங்கிரஸை கையாள முடியுமா? பல புதிய சூட்டு இன்னைக்கு காலையில் உள்ள செய்தியோடு சுட சுட மீண்டும் ஆதாரமான செய்தி போற போக்கில் நம்ம சொல்ல முடியாது. ஆதாரமாக நமக்கு கிடைத்த செய்திகளில் உங்களுக்கு தர்றேன். அடுத்து நீங்க கொஞ்சம் தொடர்ந்து பாருங்கள். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.